அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 நாளாகம் 29 ஐஸ்வர்யம் கனம் மாலை வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்தும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, சமாதானம், சந்தோஷம், சுகம், ஐஸ்வர்யம், கனம், மகிமை, நித்திய வாழ்வு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்துவிட்டார். எப்போது வென்றால் அந்த சிலுவை மரணத்தின் பாடுகள் மூலமாக எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனத்தை வாயிலை அறிக்கையிட்டு நாம் சுதந்திரிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் உலகத்தை ஆளுகிறவரப்பா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, நீர் மனிதர்களை ஆளுகிறவரப்பா. மனிதர்களை படைத்த தெய்வம் நீர் மாத்திரம் அப்பா. உண்மை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை அப்பா. அதை எல்லா மனிதர்களும் உணர்ந்து தகப்பனே ஆண்டவரை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரை பாவத்துக்கு சித்து நீதிக்கு பிழைத்திருக்க கிருபை தராஜா. ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுள்ள இறுதி தந்த ஆசீர்வதிங்க தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் எங்கெல்லாம் ஜெபங்கள் நடக்குதோ, துதிகள் நடக்குதோ, ஊழியங்கள் செய்கிறாங்களோ அவங்க எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் எல்லா சபையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க, ஜாதிகளை சொந்தமாக்க, படிப்பில், அறிவியல், ஞானத்திலும் ஆண்டவரை மேன்மைப்பட்டு வளர கிருபை தாங்க ராஜா. துதி கன மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.